இந்த படத்துல முக்கியமான விஷயமே அன்பு தானே. நாங்க தப்பா இல்ல, நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேங்க. நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றேன். நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன். இல்ல, நீங்க வந்து என்னோட ஆதங்கம் என்னன்னா, நான் ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்து அதை திரையரங்குக்குள்ள இல்ல, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், திரையரங்கு கொண்டு வந்து மக்கள் பாராட்டி அது இன்னும் 4 பேர் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கு. இல்ல, அவர் படம் பார்த்து வந்தனால கரெக்டா கேக்குறாரு. அவர் உருப்படியான ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவரையும் ஸ்டாப் பண்றீங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்ல அவர் உருப்படியான கேள்வி கேட்கிற விட்டுருங்க தயவுசெய்து. அவர் எங்க படத்தை நாங்க படத்தை பத்தி தானே கேட்கணும். இல்லம்மா, நாங்க படத்தை பத்தி தானே கேட்க சொன்னோம். நீங்க படத்தை பத்தி ஆமா இல்ல, காலைல இருந்து நாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம். நிறைய பேர் தப்பா நீங்க இல்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஆமா, இப்போ இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, நீங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு. நீங்க என்ன கேக்குறீங்க? படத்தை பத்தி கேளுங்க. படத்தை பத்தி கேளுங்க. ஆமா, நான் சொன்னேனா? நீங்க கேட்டதுன்னு சொன்னேனா? உங்க பேரை சொன்னேனா? உங்க பேர் என்ன? எனக்கு தெரியாது. உங்க பேர் தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்களே நினைச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுதா? ஆனா இது பிரஸ் மீட் இல்லண்ணே, வெற்றி கொண்டாட்டம். யார் கூப்பிட்டாங்களே? அண்ணா, நீங்க உங்களை யாரும் கூப்பிடல. சார், ஒரு படம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குது, சரிங்களா? சக்சஸ்ஃபுல் இருக்கு. சும்மா கான்ட்ரோவர்சியா ஏதோ பண்ணணும்னு பாக்குறாரு. அண்ணா, கான்ட்ரோவர்சியா பண்ணலாம். சும்மா கான்ட்ரோவர்சி ஆகணும்னு பண்ணக்கூடாது. அண்ணா, திருப்பி சொல்றேன். நீங்க வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். கான்ட்ரோவர்சி ஆகணும், கான்ட்ரோவர்சியா பண்ணலாம். நீங்க இங்க வாங்க, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. எங்க கேட்டீங்க? அண்ணா, நீங்க உங்களை பத்தியே நினைக்காங்க. இன்னும் 10 பேர் இருக்காங்க. நாங்க இன்னும் 10 ஊருக்கு போனோம். அண்ணா, சரி நம்ம பேசுவோம். அண்ணா, அவர் பேசினா நாங்க பேசிருப்போம். நீங்க வேற என்ன பேசுங்க, நம்ம பேசலாம். சினிமாவில் நம்ம எதை கட்டுமோ மக்கள் அதை மாற நம்புறாங்க. இப்ப நான் என் படத்துல என்ன காட்டணும்னா அதானே காட்ட முடியும். அடுத்தவங்க படத்துல என்ன காட்டினான்னு என்கிட்ட கேட்காதீங்க, சரியா? மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, பறந்து போன ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தை பார்த்து மக்களுக்கு என்ன சொன்னா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தள்ளி கேளுங்க. மக்கள் என்ன திருப்பி கொஞ்சம் அந்த மக்கள் நாங்க வந்து அதுக்கு மேல வந்திருக்கோம். நாங்க சென்னையில இருந்து ஊரா கிளம்பி ப்ரமோஷன். இல்ல ஒரு செகண்ட் நான் பதில் சொல்லாமா? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம் உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் சொன்னார். உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டது இல்ல. இல்ல, அப்ப நான் இப்படி கேளுங்க. பறந்து போக படத்துல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா நான் சொல்றேன். அது சொல்லுங்க. சொல்றேன். திரைப்படம் மூலியமா இல்ல நான் பறந்து போல இந்த படத்துல வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் யூன்னு ஒரு பாட்டு இருக்கு. ப்ளீஸ் அப்பா செத்து போகாதுன்னு அந்த பாட்டே வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் எந்த ஊர்ல இருந்தோம்? ஈரோட்ல இருந்து வர்றோம். ஈரோட்ல மனோஜ்னு ஒருத்தர் எந்திரிச்சு இதுக்கப்புறம் நான் சிகரெட் பிடிக்க போறதுலன்னு சொன்னார். இது எனக்கு மகிழ்ச்சி. ஒன்று ரைட். நான் சிகரெட் விட்டு 3.5 வருஷம் ஆச்சு. நான் அடிச்சுட்டு இருக்கப்ப அந்த புத்திமதியை உலகத்துக்கு சொல்ல விரும்பல. நான் விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், நம்ம இவ்வளோ நாள் அடிச்சோம், பையன் சொல்லி விட்டா அதை நம்ம சொல்லுவோம்னு சொன்னேன். கரெக்டாக 2 ஓகே. அப்போ சிகரெட் அடிக்கிறது குற்றம் இல்லையாங்கிறத விட்டுருங்க. சிகரெட் அடிப்பதை பற்றி ஒரு பொது பார்வையில் குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்பாவோட உயிர் மேலே ஒரு பயம் இருக்குது. அது வந்து உடலை பாதிக்கும்னு ஒரு பயம் இருக்குது. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறவங்க மீது ஜட்மெண்ட் பாஸ் பண்ணல. இந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஒன்று. 2வது அதோட முக்கியமான விஷயம், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலங்கிறனால தான். இப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறது நிறைய விஷயங்கள் இல்லை, நிறைய டைம் இருந்திருக்காது உங்களுக்கு. பார்த்துருந்தா நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தவங்களாம் உங்களுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க. அப்படியே கேமரா திருப்பினீங்கன்னா இல்லை நான் பேசி முடிச்சுக்கிறேன். கேள்வி கேட்டு பதில் சொல்றேன். உங்களுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு 200 பேர் படம் பார்த்தவங்க நின்றுருக்காங்க. இந்த படத்துல என்ன நடந்துச்சு நான் நினைக்கிறேன்னா, இப்போ நான் வந்த ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நாளைக்கு நான் என் பையனை குழந்தைய கூப்பிட்டு ரோட்ல போகணும்னு தோணுதுன்னு. இன்னொரு அம்மா இன்னொருத்தர் ஈரோட்டில் சொன்னார், இப்போதான் சார் என் பையன் சொல்ற ப்ளீஸும் சாரியும் என் காது கேட்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி. இப்போ என்ன நான் என் படத்தினால் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பறந்து போ படம்ங்கிறது வாழ்க்கையை கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வாழ்க்கையினுடைய சிக்கல்களிலிருந்து விடுபட்டு, உங்கள் மன அடைச்சல்களிலிருந்து விடுபட்டு கொஞ்ச நேரம் பறங்க. இஎம்ஐ பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஸ்கூலில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், கடன் இருக்க தான் செய்யும். அதை விட்டுட்டு அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் டே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே வாழ்க்கையாக இருந்தால் நம்மளே அசதி ஆகிடுவோம். இப்போ நீங்களே உங்களுக்கு புரியுது, நீங்கள் காலையிலேருந்து சுற்றிட்டு இங்கே வந்திருக்கீங்க, அந்த மொத்த டென்ஷனில் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா? ஒரு செகண்ட் நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி 2 பேர் கேள்வி, நான் பதில் சொல்லணும்ல.
பிரஸ் மீட்னா நான் பதில் சொல்றேன் இல்லையா? அப்படி இல்லையா? கேள்வி கேட்டீங்கன்னு என்னோட பதில் பெருசா இருக்கலாம்ல, இருக்கக்கூடாதா? சொல்லல. ரைட். இப்போ நீங்களும் காலையில தான் அலைஞ்சு, நாங்களும் காலையில தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம், எதுக்காக பிரஸ் மீட் கூப்பிட்டோம்னா, பறந்து போங்கிற படம் நல்லா ஓடுது, மக்கள் அதை ரசிக்கிறாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது இன்னும் 4 பேர்ட்ட போய் சேரும். இது இல்ல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த பிரஸ் மீட்னுடைய நோக்கம் எங்களுக்கு அது. உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, என்ன ஒரு சமூக பொறுப்பாளியாகவும் இதுவா நீங்க கேக்குறீங்க. ஆனா அதுக்கான ஒரு இடம் இருக்கு. இது நான் அதுக்கு இப்ப நான் வந்திருக்கிறது வந்து, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த தியேட்டர்ல ப்ரொமோட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ரைட்டா? இதான் என்னுடைய வேலை. உங்களுடைய வேலை கேள்வி கேட்பது. நான் இப்போ உங்களை பணிவன்போடு கேட்கறது என்னன்னா, இந்த படத்தினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் இந்த படத்துக்குள்ளேயே இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் மீது பேசுவதற்கான பிரஸ் மீட் இது இல்ல, இல்லையா? அப்புறம் நீங்க டபால் ஒன்று கேட்குறீங்க, அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்லை, இல்லையா? நீங்க என்ன கேட்பீங்க, நீங்க இதை பத்தி ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்டா எப்படி நான் டக்குன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு பதில் வேணும். நீங்க நினைக்கிற பதில் நான் சொல்ல நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதுவே இல்ல இல்ல, நீங்க அப்படிதான் புஷ் பண்றீங்க. நீங்க நினைக்கிற ஒரு பதில் சரி, ஓகே. இல்ல நான் எந்த நான் பேசுறது புரியலையா? நாங்க உள்ள வந்து மக்களை பார்த்து பேசியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, வெளியில வந்து வாங்க நிறைய கேள்விகள் இருக்குன்னு கேட்டாங்க. நாங்க இங்க வந்தது பறந்து போ பத்தி நீங்க கேட்க போறீங்கன்னு நினைச்சோம். நீங்க வந்து அவர் ஏன் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, சொல்ல கேளுங்க, எங்க நம்ம படத்தை பத்தி பேசலையே அவருன்றதுதான் எங்களுடைய வருத்தம், வேற ஒண்ணுமே இல்லை. பறந்து போ வெற்றி, பறந்து போர், நம்ம மேல ஒரு சுமை இருந்துச்சுல்ல, ரொம்ப அழகா பறந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் இதான் முதல் தடவை. 2வது நாள் வந்தோம், சம்பந்தமில்லாத 2 கேள்விகள். நான் பயந்துட்டேன், இதுக்கு என்ன பதில் சொல்றது, நிஜம் சொல்றேன் நான். ஏன்னா இல்ல என்னன்னா, யாரை பத்தி இவர் கேட்கிறாரு எனக்கு தெரியல, இல்லையா? இவர் ஒன்று சொல்றாரு, நடிகர் யார் நடிகர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது என்ன இது பாருங்களேன், அவர் எவ்வளவு வாங்கினாரு நான் வாங்கினது இல்லை, நான் சொல்றேன் இல்லையா? இவரு இந்த நடிகர் எந்த எனக்கு தெரிஞ்சது இவர் தான். இப்ப அகில உலக சூப்பர் ஸ்டார் என் பக்கத்துல இருக்காரு. இவர் என்ன வாங்கினாருன்னு கேட்டா நான் சொல்லுவேன். இன்னொருத்தரோட பேங்க் பேலன்ஸ் பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே, நீ கண்டிப்பா போதைப் பொருள் பழக்கங்கிறது சமூகத்துக்கு கேடான ஒரு விஷயம். அது எங்க நடந்தாலும் கேடுதான். அதை பத்தி ஒருத்தர் வந்து எப்படி நம்ம வந்து என்ன பதில் சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? அதான் சொல்லுவோம். சார் அதான் நான் சொல்றேன். அதுக்கு பதில் என்னன்னா, நீங்க திரும்ப என்னன்னா, நீங்க திரைத்துறையை பத்தி நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அதுல சிகரெட் பிடிக்காத ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அதை பாராட்ட மாட்டேங்கிறீங்களா நீங்க? அப்ப அதை சொல்லுங்க சத்தமா. அதைத்தான நான் எடுத்த படத்தை சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். அது திரைத்துறையா இருக்கலாம், பத்திரிகை துறையா இருக்கலாம், வணிகத்துறையா இருக்கலாம், எல்லா துறைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும். ரைட்டா? கரெக்டா இல்லையா? அதை தெரியாம, அதை முழுமை ஆராயாம நம்ம தனிப்பட்ட நபர்கள் பேர்ல சொல்ல முடியாது. கரெக்டா? அது பழக்கம் கேடானதுன்னா கண்டிப்பா கேடானதுன்னு நம்ம உரத்து சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? அது நீங்களும் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன், இவரும் சொல்லுவார். கரெக்டா? கரெக்ட். இந்த படத்துல ஒரு பாட்டு வச்சிருக்கோம், நீங்க அந்த பாட்டை ப்ரோமோட் பண்ணுங்க. அதான ஆரோக்கியமான விஷயம். திரைத்துறை தானே சொல்றாரு. என்னை பத்தி கேட்டீங்கன்னா, இவரை பத்தி கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம். நீங்க வேற ஒரு விஷயத்தை கேட்கும் போது நமக்கு தெரியாது சொல்றது. இல்ல, நான் அவரை கேட்டேன், பின்னாடி ஒருத்தரை கேட்டேன், தெரியாது. இல்ல சார், உங்க தொழில் எப்படி கேட்க. தேங்க்யூ. அதுதான் அன்பு. இந்த படத்துல முக்கியமான விஷயமே அன்பு தானே. நாங்க தப்பா இல்ல, நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றேன். நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன். இல்ல, நீங்க வந்து என்னோட ஆதங்கம் என்னன்னா, நான் ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்து அதை திரையரங்குக்குள்ள இல்ல, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், திரையரங்கு கொண்டு வந்து மக்கள் பாராட்டி அது இன்னும் 4 பேர் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப மனதுக்கு கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கு. இல்ல, நான் யார் சார் இருக்கேன் நீதிபதி? உண்மையாவே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க தொழிலை பாக்குறீங்க, ஆனா உண்மையாவே எனக்கு மன வருத்தமாகவும் கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்ட முறையும் என்ன பதில் சொல்ல நிர்பந்தித்ததும் அது பயங்கர வன்முறை. நான் சொல்றேன் சார். என்ன சொல்றது? சொல்றாரு, ஆனா கேள்வியே புரியல எனக்கு. ஆங்கிலத்துல பெயர் வச்சா சினிமால வரிகளுக்கு இருக்கு. ஆனா சமீபகாலமா இங்கிலீஷ்ல பெயர் வச்சு அதை ஓட்டிட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அது உங்களுக்கு கருத்து இல்லை. ஆனா நீங்க இவ்வளோ நெருக்கடிக்கடியில் நிதி ஃபைனான்ஸ் வச்சிருக்கோம், நிதி வச்சிருக்கோம், பட்ஜெட் இருக்கோம், அதையும் தாண்டி நம்ம படத்து மேல நம்பிக்கை வச்சு எல்லாமே பேசிட்டே இருக்கிறோம். இது என்னன்னா, இதுக்கு ஃப்ளை அவே அப்படின்னு படம் வச்சிருந்தா அவர் சொல்றது கரெக்ட். நாங்க வச்சது பறந்து போன்னு வச்சிருக்கோம். ஆமாமா. ஆனா இது நல்லா இருக்கான பேரு, நானும் சப்போர்ட் நல்லா இருக்கான பேர் பறந்து போ.